السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فما بكم من نعمة فمن الله. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. رواه الطبراني. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த அவர்களின் உம்மத்தினர், குறிப்பாக புனிதமான இந்த ரமதானில் இந்த காணொலியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகில் மனிதர்களுக்கு பலவிதமான செல்வங்களை வழங்கியிருக்கிறார். அறிவை வளர்ப்பதற்கு கல்வி செல்வம், வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பொருட்செல்வம், சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைப்பதற்கு இளமை செல்வம், நமக்கு ஈருலகிலும் நிம்மதியை தருவதற்கும் பெருமையை சேர்ப்பதற்கும் குழந்தை செல்வம் என நம் வாழ்வில் நிறைய செல்வங்களை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த அனைத்து செல்வங்களிலும் ஆக உயர்ந்தது, ஈடு இணையற்ற செல்வம் ஒன்று இருக்குமானால் அதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இவ்வுலகில் ஆரோக்கியம் என்ற செல்வம் இருந்தால்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற மற்ற அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் என்ற செல்வம் மட்டும் இல்லாமல் போனால் மற்ற எந்த பாக்கியங்களையும் எந்த செல்வத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. நிறைய கல்வியும் அறிவும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த கல்வியும் அறிவும் பயனற்றது. நிறைய வசதியும் பொருளாதாரமும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த வசதியும் பொருளாதாரமும் நமக்கு எந்த பயனையும் தரப்போவது கிடையாது. இளமையும் துடிப்பும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த இளமையும் துடிப்பும் பயனற்றது. நிறைய குழந்தைகள் இருந்தும் ஆரோக்கியம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை பயனற்று போனதோடு மட்டுமன்றி நம்மை உடனிருந்து கவனிக்கிற, நம்மை பராமரிக்கிற அவர்களது வாழ்க்கையும் வீணாகி போய்விடும். ஆக ஆரோக்கியம் என்ற ஒரு செல்வம் மட்டும் இல்லை என்றால் மற்ற எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை வாக்கியங்கள் இருந்தாலும் அது இல்லாததை போன்றுதான். எனவே செல்வங்கள் எல்லாம் மிக உயர்ந்த செல்வம் ஆரோக்கியம்தான் என்பதை நன்கு விளங்க முடிகிறது. ஒரு ஹதீஸில் நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். இரு நிஅமத்துகள் இருக்கிறது, அதிகமான மக்கள் அவ்விரண்டிலும் நஷ்டமடைந்தவர்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அதாவது
இவ்விரண்டும் மிக பெரும் ஞாபகத்துகள். ஆனால் இன்று நம்மில் பலர் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்துவது கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கிற போது நற்காரியங்களில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் கிடையாது. சுருங்க சொல்ல போனால் பலர் ஆரோக்கியத்தை ஒரு ஞானத்தாகவே கருதுவதில்லை. அதே போன்று ஓய்வும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஞாபகம். அத்தகைய ஓய்வு கிடைக்கிற போது அதை அதிகமான மக்கள் வீணடித்து விடுகின்றார்கள். நற்காரியங்களுக்காக அந்த ஓய்வை பயன்படுத்துவதில்லை. இதன் மூலம் அதிகமான மக்கள் நஷ்டமடைந்து விடுகிறார்கள். நோய் வராமல் ஆரோக்கியமான நிலை நீடித்து கொண்டே இருந்தால் ஆரோக்கியத்தை நாம் மறந்து விடுவோம். ஆரோக்கியம் இல்லாமல் போகிற போதுதான் ஆரோக்கியத்தின் சிந்தனை வரும் என்று சொல்வார்கள். இன்று நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தின் மதிப்பு புரிவதில்லை. ஆனால் அதை மார்க்கம் அளப்பெரும் ஞானத் என்று சொல்கிறது. ஞானத்துகளை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் எந்த ஞானத் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைத்ததாகும் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஞானத்துகள் என்று வருகின்ற இந்த வசனத்திற்கு பெரும்பாலான குர்ஆன் விரிவுரையாளர்கள் உடல் ஆரோக்கியம்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி குர்ஆனும் சரி ஹதீசுகளும் சரி மிக பெரும் செல்வம் என்றும் மிகப்பெரிய ஞானத் என்றும் உடல் ஆரோக்கியத்தை தான் அடையாளப்படுத்துகின்றன. ஆனால் அந்த மாபெரும் செல்வமாக திகழ்கின்ற உடல் ஆரோக்கியம், உடல் சுகம் இன்று பகல் கனவு என்று சொல்லும் அளவுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. நம் முன்னோர்கள் நினைத்து கூட பார்க்காத, நாம் சிந்தித்து கூட பார்க்காத எண்ணற்ற புதிய புதிய நோய்கள் தோன்றி மனித சமூகத்தை உருகுலைத்துக் கொண்டிருக்கின்றன. ஊரங்கும் பெருகும் மருத்துவமனைகள், ஆங்காங்கு நிரம்பி வழியும் நோயாளிகளின் கூட்டம், நாம் எந்த அளவு ஆபத்தான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு நோய்கள் குறித்த புரிந்துணர்வும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வும் மிக மிக அவசியம். என்னதான் நோய்கள் நம்முடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பறித்து நிம்மதியில்லாமல் ஆக்கினாலும் அந்த நோய்கள் மூலம் நாம் பெறுகின்ற பாக்கியங்களும் அந்தஸ்தும் நிறைய உண்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய நோய் உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் நிறைய பாக்கியங்களையும் அந்தஸ்துகளையும் பெற்று தருகிறது என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு ஹதீஸில் ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லைகள், மனவேதனை என எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக அவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். எனவே நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற கஷ்டங்களாகட்டும், சோதனைகளாகட்டும், நம்மை வாட்டி வதைக்கிற நோய் நொடிகளாகட்டும் ஒரு வகையில் நமக்கு சிரமத்தை தந்தாலும் அவைகள் பல நன்மைகளை நமக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்று தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நோய்களும் சோதனைகளும் வருவதுதான் ஈமானின் அடையாளம், உண்மையான முஃமினுக்கான அடையாளம் என்று மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், நோய்கள் என்றால் என்ன, எனக்கு ஒருபோதும் நோய் வந்ததே இல்லை என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, நீர் இங்கிருந்து எழுந்து சென்று விடு, நீர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பதில் கூறினார்கள். அதாவது நபிமார்கள், நல்லோர்கள் அனைவரும் எண்ணற்ற சோதனைகளையும் நோய்களையும் சந்தித்தவர்கள். அந்த வகையில் நானும் எண்ணற்ற நோய்களையும் சோதனைகளையும் சந்தித்திருக்கிறேன். எந்த நோயும் வரவில்லை என்றால் நீர் நம்மை போன்றவர் அல்ல என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில்.
ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அதற்காக அவன் தேர்வு செய்கிற விஷயங்களில் மிக முக்கியமானது சோதனைகளும் நோய்களும் தான். ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானின் விதியில் அவன் ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று இருந்து அவன் அமலை கொண்டு அந்த அந்தஸ்தை அடையவில்லை என்றால் அவன் உடலிலோ அவன் பொருளிலோ அவன் குழந்தைகளிலோ அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். பிறகு அவன் பொறுமையாக இருந்து விட்டால் அதை கொண்டு, அதாவது அந்த பொறுமையை கொண்டு அந்த மனிதன் அந்த அந்தஸ்தை அடைந்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபூ தாவூத் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. ஆக இப்படி நோய்களும் சோதனைகளும் ஒரு வகையில் நம்மை கஷ்டத்தில் ஆழ்த்தினாலும் இன்னொரு வகையில் நம் பாவங்களை அழித்து நம்மை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்று தருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நோய்களும் சோதனைகளும் நம் பாவங்களை அழித்து நம்மை தூய்மைப்படுத்தி உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தருகிறது என்பதற்காக அந்த நோய்களையும் சோதனைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றோ, அவைகள் நமக்கு வர வேண்டும் என்றோ, அவைகள் விஷயத்தில் ஆசை கொள்ள வேண்டும் என்றோ மார்க்கம் நமக்கு ஒருபோதும் சொல்லவில்லை. இங்கேதான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகையும் ஷரியத்தினுடைய ஆழமான சிந்தனைகளையும் தொலைநோக்கு பார்வையையும் புரிந்து கொள்ள வேண்டும். நோய் நொடிகளில் நிறைந்த வாக்கியங்களும் உயர்ந்த அந்தஸ்துகளும் இருந்தாலும் அவைகளை கேட்பதற்கோ ஆசைப்படுவதற்கோ இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை. நோய் ஏற்பட்டால் வாக்கியங்கள் கிடைக்கும் என்பது உண்மை. ஆனால் நாம் கேட்க வேண்டியது அந்த நோயை அல்ல, மாறாக ஆரோக்கியத்தை தான், உடல் சுகத்தை தான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு போதித்தார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. பறவை குஞ்சை போன்று மிகவும் மெலிந்து போய் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு நபி தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க சென்றார்கள். அவரிடம் நபி அவர்கள், நீர் அல்லாஹ்விடத்தில் எதுவும் துவா செய்தீரா, எதையாவது கேட்டீரா என்று வினவ, ஆம் யா அல்லாஹ், என்னை மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை இந்த உலகத்திலேயே எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டேன் என்று கூறினார். அதை கேட்டு ஆச்சரியமடைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மகா தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ், நீ கேட்ட தண்டனையை அல்லாஹ் அப்படி உனக்கு இந்த உலகத்திலே கொடுத்து விட்டால் அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடையாது. ஒருபோதும் அப்படி கேட்கவும் கூடாது. மாறாக ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார், யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு நலவை கொடு, இன்னும் நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்திரு என்று கேட்டிருக்கலாமே என்று அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக எந்த காரணத்தை கொண்டும் நோயை கேட்க கூடாது, மாறாக ஆரோக்கியத்தை தான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் எத்தனையோ விஷயங்கள் கேட்கிறோம். கல்வியை கேட்கிறோம், அறிவை கேட்கிறோம், சொத்து சுகங்களை கேட்கிறோம், நிம்மதியை கேட்கிறோம், மன நிறைவான வாழ்க்கையை கேட்கிறோம், மன நிம்மதிக்காக குழந்தை செல்வங்களை கேட்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இப்படி நம் அல்லாஹ்விடம் கேட்கிற விஷயங்களுக்கு அளவே கிடையாது. ஆனால் நாம் கேட்கிற விஷயங்களில் ஆக உயர்ந்த விஷயம், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான விஷயம் ஒன்று இருக்குமானால் அதுதான் ஆரோக்கியம். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, துஆவில் மிகச் சிறந்தது எது என்று கேட்டார். உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை உன் இறைவனிடம் கேள் என்று கூறினார்கள். அடுத்த நாளும் வந்து அதே கேள்வியை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல் நாள் கூறிய அதே பதிலை கூறினார்கள். மூன்றாம் நாளும் நபியிடத்தில் அதே கேள்வியை கேட்க நபி அவர்களும்
முன்பு கூறிய பதிலேயே கூறினார்கள், உலகத்திலும் மறுமையிலும் உனக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டால் நீ வெற்றி பெற்று விடுவாய். ஆகவே அல்லாஹ்விடத்திலே நீர் ஆரோக்கியத்தை கேள் என்று கூறிய ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். எனவே ஆரோக்கியம் என்னும் செல்வத்தை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தர்மத்திலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு துஆவிலும் ஆரோக்கியத்தை அவசியம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமான இந்த ரமதானின் பரக்கத்தினால் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.